ஹாய்! வெல்கம் டு டூ யூ நோ சீரிஸ். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, Zoho கிரியேட்டர்ல ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும், அதோட பயன்பாடு பத்தியும் தான் பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும், ஸ்டேட்லெஸ் ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நீங்க குடுக்குற தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு ரெக்கார்டா அதோட ரிப்போர்ட்ல பதிவாகும். அதே ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ரிப்போர்ட்டே கிரியேட் ஆக போறதில்ல. அதனால நீங்க குடுக்குற தகவல்களும் எங்கேயும் போய் பதிவாக போறதில்ல. எந்த ஒரு இடத்துல நீங்க போடுற தகவல்கள் எல்லாம் ஒரு ரெக்கார்டா பதிவாக தேவையில்லன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துலலாம் நீங்க ஸ்டேட்லெஸ் ஃபார்ம கிரியேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் கிரியேட் பண்ண முதல்ல நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கணும். ஏற்கனவே கிரியேட் ஆகியிருக்க ஒரு ஃபார்மை டூப்ளிகேட் கொடுத்து தான் நம்மளால் ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் வந்துட்டு ஆர்டர் ஃபார்மையே டூப்ளிகேட் கொடுத்து ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். ஆர்டர் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துக்கணும். காப்பி ஆஃப் ஆர்டர் ஃபார்ம், நம்ம ஆர்டர் ஃபார்மையே டூப்ளிகேட் கொடுத்துருக்கனால நமக்கு வந்துட்டு ஃபார்ம் நேம் வந்துட்டு காப்பி ஆஃப் ஆர்டர் ஃபார்ம் காமிக்குது. நமக்கு தேவையான நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன் Zoho கிரியேட்டர். நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்துட்டு Zoho கிரியேட்டரில் ஸ்டோர் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் தான் கிரியேட் பண்ண போகிறோம். நமக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆக தேவையில்லை. அதனால நம்ம வந்துட்டு இதை நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை. செலக்டட் ஃபீல்ட்ஸில் நமக்கு என்ன ஃபீல்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம தேர்வு செய்துட்டு மித்த ஃபீல்ட்ஸை நீக்கிடலாம். எனக்கு கஸ்டமர் நேம், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் இந்த ஃபீல்ட்ஸ் தான் தேவை. அதனால் நான் மித்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு டூப்ளிகேட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் கிரியேட் ஆகிடும். இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து வேறு ஃபீல்ட்ஸ் வேணும்னா டூப்ளிகேட் கொடுத்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பட்டன் நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல சப்மிட்டுங்கிற பட்டனை சர்ச்னு கொடுக்குறேன். டன் கொடுத்துட்டு ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்க, ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்டேட்லெஸ் ஃபார்மோட பயன்பாட்டை ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். நான் ஆல் ஆர்டர்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கேன். இங்கே ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்கு குறிப்பிட்ட தேதியில் எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம சாதாரணமாக சர்ச் கொடுத்து கஸ்டமர் நேமையும் அந்த டேட்டையும் கொடுப்போம். இதே ஸ்டேட்லெஸ் ஃபார்மை ஒரு பேஜில் வந்து லோட் பண்ணி அங்கே நம்ம கொடுக்குற கஸ்டமர் நேமையும் டேட்டையும் பொறுத்து எப்படி அது ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஆர்டர் சர்ச்னு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே HTML ஸ்னிப்பெட் வந்துட்டு பயன்படுத்தி நான் வந்து கோட் போட்டிருக்கேன். என்னன்னா இந்த இடத்துல நான் முதல்ல வந்துட்டு ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் வந்துட்டு லோட் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு பேஜ் வேரியபிள் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸில் வந்துட்டு பேஜ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இந்த இடத்துல பேஜ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஆர்டர் டீட்டெயில் ஸ்டேட்லெஸ் ஃபார்மில் கொடுக்குற வேல்யூஸ் வந்துட்டு ஆர்டர் ரிப்போர்ட்டில் பாஸ் ஆகிறதுக்காக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ரிப்போர்ட்டில் அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பேஜ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஜ் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோன்னா, ஆட் நியூ கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஆட் கொடுத்தோன்னா நமக்கு பேஜ் வேரியபிள் வந்து கிரியேட் வந்து ஆகிடும். அதன் பிறகு ஆர்டர் டீட்டெயில்ஸோட கிளிக் ஆஃப் சர்ச், இந்த இடத்துல ஏன் சர்ச்னு காட்டுதுன்னா, நான் சப்மிட்ங்கிற பட்டனை வந்துட்டு சர்ச்னு கொடுத்துருக்கனால எனக்கு சர்ச்னு காட்டுது. இதில் வந்துட்டு ஓப்பன் URL கொடுத்து இதே பேஜையே நான் திரும்பி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இதே பேஜை திரும்பி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இதே பேஜில் தான் நான் வந்துட்டு ரிப்போர்ட்டையும் வந்துட்டு லோட் பண்ண போகிறனால இந்த பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் வந்துட்டு இந்த வேல்யூ தானும் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நேமுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ தானும், டேட்டுக்கு இந்த வேல்யூ தானும் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு பேஜில் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ தானும் நான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் சேவ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு ஆக்சஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் முதல்ல வந்துட்டு நமக்கு ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் எனக்கு புகழ்ங்கிற நேமுக்கு வந்துட்டு ஜூன் 2 எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பப்பட்டேன்னா ஜூன் 2 கொடுத்துட்டு சர்ச் கொடுப்பேன். இப்போ எனக்கு இதே பேஜில் அந்த ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், புகழ்ங்கிற நேமுக்கு வந்துட்டு ஜூன் 2 2 ஆர்டர்ஸ் இருக்கனால அது வந்துட்டு நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸ்டேட்லெஸ் ஃபார்மில் ஃபீல்ட் ரூல்ஸ், லோட் ஆஃப் த ஃபார்ம், யூசர் இன்புட் ஆஃப் த ஃபீல்ட், கிளிக் ஆஃப் த பட்டன், இதில் மட்டும்தான் ஒர்க் ஃப்ளோஸ் வந்துட்டு எழுத முடியும். ஸ்டேட்லெஸ் ஃபார்மை பயன்படுத்தி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன்ஸ் இதெல்லாம் கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸ்டேட்லெஸ் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது,
அதில் உள்ள பயன்பாட்டை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.